வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது. இதனால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. பெய்லின் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் ஒடிசாவின் பாரதீப் துறைமுகத்தில் இருந்து 950 கிலோமீட்டர் தூரத்தில், விசாகப்பட்டினத்தில் இருந்து 1100 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த புயல் மாயாபந்தர் அருகே அந்தமான் தீவை கடந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த புயல் நாளை மறுநாள் மாலை அல்லது இரவுக்குள் வட ஆந்திரா மற்றும் ஒடிசா இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது மணிக்கு 175 முதல் 185 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வட ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கடலுக்குள் சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே புயலால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவசர ஆலோசனை நடத்தினார். நிலைமையை சமாளிக்க நவராத்திரி விடுமுறையில் சென்று இருந்த அரசு ஊழியர்களை பணிக்கு திரும்புமாறு ஒடிசா அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோன்று ஆந்திராவில் தெலுங்கானா எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை பணிக்கு திரும்புமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அறிவித்துள்ளது. புயல் சின்னம் உருவாகும் போதெல்லாம் அதற்கு ஒரு பெயர் சூட்டப்படுவது பற்றி அனைவரும் அறிந்திருப்பார்கள். அவற்றிற்கு எவ்வாறு பெயர் சூட்டப்படுகிறது என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 புயல்கள் உருவானால் குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதால் தான் மனிதர்களைப் போலவே புயலுக்கு பெயர் வைக்கும் முறை உருவானது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆஸ்திரேலியாதான் இந்த பழக்கத்தை முதலில் தொடங்கி வைத்தது. ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையத்தினர் மக்களிடம் செல்வாக்கு குறைந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை புயல்களுக்கு சூட்டியுள்ளனர். பின்னர் 1954ஆம் ஆண்டு இந்த பழக்கத்தை அமெரிக்கா தொடங்கியது. இந்தியாவை பொறுத்தவரை வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2004ஆம் ஆண்டில் உருவானது. இந்தியா, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், தாய்லாந்து, இலங்கை ஆகிய 8 நாடுகள் இணைந்து பெயர் பட்டியலை தயாரித்துள்ளன. இந்த நாடுகள் கொடுத்துள்ள 64 பெயர்களில் 22 பெயர்கள் இதுவரை உருவான புயல்களுக்கு சூட்டப்பட்டுள்ளன. நாம் கடந்து வந்த புயல்களில் லைலா என்ற பெயர் பாகிஸ்தான் கொடுத்தது. ஜல் என்ற பெயர் இந்தியா கொடுத்திருந்த பெயர். சமீபத்தில் நம்மை பரபரப்பிற்கு உள்ளாக்கிய தானே என்ற பெயரை மியான்மரும், மகாசேன் என்ற பெயர் இலங்கையாலும் கொடுக்கப்பட்டதாகும். தற்போது அந்தமான் அருகே உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது. இதையடுத்து பட்டியலில் தாய்லாந்து கொடுத்துள்ள பைலின் என்ற பெயர் இந்த புயலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக திவ்யா. வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பட்டினப்பாக்கம், கிண்டி, வேளச்சேரி, வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு இடியுடன் தொடங்கிய மழை விடிய விடிய தொடர்ந்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம், மேல்வரத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. கடுமழையால் அவதிக்குள்ளான ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடல் புயல் காரணமாக சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி, பாம்பன் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பைலின் புயல் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்களை நமது செய்தியாளர் பாரதியிடம் கேட்கலாம். பாரதி, புயல் கரையை கடக்கும் போது எந்த பகுதியில் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? புயல் தற்போது எங்கு நிலை கொண்டிருக்கு? திவ்யா, அந்த பாயலன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த புயலானது அதற்கு முன்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து நேற்று காலை அது தீவிரமாக நேற்று மாலை புயலாக மாறி இருக்கிறது. இதற்கு தாய்லாந்து சார்பில் பாயலன் என்று ஏற்கனவே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த புயலானது தற்பொழுது விசாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருப்பதாகவும், இது தற்பொழுது வடமேற்கு திசையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை இரவு கலிங்கப்பட்டினம் பாரதிப்பு இடையே கிட்டத்தட்ட 175 முதல் 185 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆந்திரா, மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா ஆகிய 3 மாநிலங்களும் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும், தமிழகத்தை பொறுத்தளவில் வட மாவட்டங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திவ்யா, பாரதி, இந்த பைலின் புயல் காரணமாக தமிழகத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது? இது குறித்து கொஞ்சம் வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவிச்சிருக்காங்க?
தேவப்பிரியன், இந்த மழையை பொறுத்த புயலை பொறுத்தளவே வெப்பச்சலனத்தின் காரணமாக வட தமிழகத்தில் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு வட மாவட்டங்களை பொறுத்தளவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தளவில் பகல் நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை நேரத்தில் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது ஒரு சில நேரங்களில் மட்டும் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மீனவர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய 3 துறைமுகங்களிலும் 6வது புயல் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. எனவே கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேவப்பிரியன், பைலின் புயல் குறித்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாரதி. இப்போ மீனவர்களுக்கு வேறு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு? அதாவது தரைக்காற்று எந்த அளவு வீசக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா. இப்ப தற்போது நிலவரப்படி தற்போது ஆந்திரா மற்றும் ஒடிசா அந்த பகுதியில் 85 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் படிப்படியா காற்றோட வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனா தற்போது நிலவரப்படி 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த காற்று வீசிட்டு இருக்கு. ஸோ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அது எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை அன்று மிக அதிகமாக வீசக்கூடும் எனவும், அதே போல கடல் ரொம்ப கொந்தளிப்பாக காணப்படுங்கிறதுனால மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும், அதே போல ஏற்கனவே கடலுக்குள் போயிருக்கக்கூடிய மீனவர்கள் சீக்கிரமா கரைக்கு திரும்பணும் சொல்லிட்டு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோரத்தில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அரசுகள் தெரிவிச்சிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மேலாண்மை சார்பாக அதற்கான தீவிர நடவடிக்கையிலும் அதே போல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. திவ்யா, பாரதி, புயல் நாளைக்கு கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இன்னைக்கு அதான் நேற்று இரவு முதலே என்ன மாதிரியான தாக்கம் இருந்தது? மழை எந்த அளவுக்கு பதிவாகிருக்கு? பெரும்பாலான எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகியிருக்கு? தேவப்பிரியன், சென்னை மட்டுமல்லாமல் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெய்த மழையின் காரணமாக தருமபுரியில் கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி, நாகேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக பல்வேறு இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவில் மீனம்பாக்கம், அதே போல புறநகர் பகுதிகளிடம் பரவலாக அதிகமாக மழை இருக்கிறது. குறிப்பாக மத்திய சென்னையை பொறுத்தளவில் பட்டினப்பாக்கம், ஆரியபுரம், அப்புறம் அடையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாலைகள் ஏற்கனவே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய கிண்டி மற்றும் ஈக்காடு தாங்கல், வடபழனி இந்த பகுதியை பொறுத்தளவில் ஒரு சிறு மழை மட்டுமே இருந்து வருகிறது. இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் மட்டும் போக்குவரத்து நெரிசல் இருப்பதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அதே போல இன்று மாலை நிலவரப்படி மழை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேவப்பிரியன், பாரதி, சமீபத்தில் இப்போ நிலம் புயல் சென்னைக்கு அருகே கரை கடந்தது. ஆனால் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இப்போ வந்திருக்க இந்த பைலின் புயல் நிலத்தை விட கொஞ்சம் தீவிரம் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி தகவல் இருக்கு. அது குறித்த தகவல் இருக்கா? உறுதி செய்யப்பட்டதா? நிச்சயமா. இப்ப ஒவ்வொரு முறையும் புயல் ஏற்படும் போது அது எந்த திசையில மாறும், அது என்ன காரணத்தாக ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான தகவலை அந்த சமயத்துல சொல்ல முடியாது. அது தீவிரம் அடையும் போது அதோட திசையை பொறுத்து தான் எந்த பகுதியில் மழை பெய்யும், அதே போல எந்த பகுதியில் புயல கரையை கடக்கும் சொல்லிட்டு அப்போதைய நிலவரப்படி தான் எல்லாருமே வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த சில வருடங்களாக இப்ப மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவநிலை மாற்றத்தினால எந்த நேரத்தில் எப்படி மாறும் சொல்லிட்டு தற்போது வரை துல்லியமா கணிக்க முடியலைன்னு தான் தொடர்ச்சியா வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகள் கரையை கடந்த புயலை காட்டிலும் இந்த புயல் மிகவும் அதிக தீவிரமாக இருக்கும் சொல்லிட்டு அதற்கான செயற்கைக்கோள் புகைப்படத்தை கூட நம்ம பார்த்திருக்க முடியும். ஏன்னா இந்த புயலை பொறுத்தளவே இப்ப ஆந்திரா மற்றும் ஒடிசாவை கடக்கக்கூடிய இந்த புயல் மூலமாக வட ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக மழை இருக்கும் எனவும், அதே போல அங்க இருக்கக்கூடிய மரங்கள் வேரோட துண்டிக்கப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல் குறித்த அடுத்த கட்ட தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம் பாரதி. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள பைலின் புயல் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீதர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூரில் ஏதாவது புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கா? இது குறித்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? தேவப்பிரியன், நேற்றுக்கு முன்தினம் 1ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டது. 1ஆம் எண் கூண்டு என்பது புயல் உருவாவதற்கான எச்சரிக்கை. இந்நிலையில் இன்று காலையில் 2ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இது புயல் உருவாகி உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் தற்போது விசாகப்பட்டது 1100 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாகவும், தமிழகத்திலிருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறார்கள். தற்போது கடலில் பொறுத்த வரைக்கும் 40லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. இதனால ஆழ்கடல் பகுதியில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேணாம்னு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. ஆழ்கடல் போகிற மீனவர்கள் 2 அல்லது 5 நாட்கள் தங்கி தான் மீன் பிடிப்பாங்க.
அதன் காரணமாக அவர்கள் வந்து மீன்பிடிக்க செல்ல வேணாம்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸ்ரீதர், ஏற்கனவே தானே புயல்லேருந்து கடலூர் மாவட்டம் வந்து இன்னும் முழுமையா மீளாத நிலையில தற்போது இந்த பயலின் புயலை எதிர்கொள்ள என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல மாவட்ட நிர்வாகம் வந்து ஈடுபட்டிருக்கு? திவ்யா, பொதுவாக கடலூர் மாவட்டம் வந்து இயற்கை வந்து அதிக அளவு பேரழிவு ஏற்படுத்தி பல முறை எடுத்து சுனாமி 2004 ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2011 ஆண்டு வந்து தானே புயல், கடந்த ஆண்டு நீலம் புயல், இப்படி வந்து தொடர்ந்து வந்து இயற்கை பேரழிவு வந்து தொடர்ந்து நடக்கும். இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் வந்து இயற்கை பேரிடர் மேலாண்மைக்கு வந்து பல்வேறு இடங்களில் பயிற்சி கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மழை வெள்ளங்களை வந்து எதிர்கொள்வதற்காகவும் புயல் போன்ற இயற்கை எதிர்கொள்வதற்காகவும் தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பல்வேறு நடவடிக்கை, குறிப்பாக வந்து தீயணைப்புத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை வந்து தயார் நிலை வைக்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் பொதுமக்களை தங்க வைப்பதற்காக பள்ளிகள் மற்றும் வந்து புயல் பாதுகாப்பு மையம் தயாராக உள்ளது. அவர்களுக்கு உணவு கொடுப்பதாக அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வந்து தயாராக வைக்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீதர், புயலால் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை ஏதாவது இருக்கு? அது இல்லாமல் ஏற்கனவே கடலுக்குள் சென்றிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அறிவுறுத்தப்பட்டிருக்கா ஸ்ரீதர்? கண்டிப்பா தேவைப்படும். இப்போ வந்து நேற்றுக்கு முன்தினமே இந்த வந்து அறிவிப்பு வெளியாக, அதாவது புயல் உருவாவதற்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. இன்று வந்து காலையில் வந்து புயல் உருவாகியுள்ளது என்றது 2ஆம் எண் கூட்டு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில இன்று அல்லது நாளை காலைக்குள் அனைத்து மீனவர்களும் ஆழ்கடலுக்கு சென்றுள்ள அனைத்து மீனவர்களும் திரும்புவார் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இன்று செல்லும் மீனவர்கள் வந்து இது குறித்து வந்து அந்த சம்பந்தப்பட்ட மீனவர்கள் வந்து தகவல் பெற்றுருவாங்க. அதன் பிறகு வந்து அவர்கள் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக புயல் வந்து தமிழகத்தை தான் கடக்கும் என்பது இது வரைக்கும் தெரியப்பட்டதனால் மிகப்பெரிய பாதிப்பு என்பது தமிழக கடலோர பகுதியில் இல்லை என்று தகவல் தெரிகிறது.